ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா முட்டை குழி பணியாரம் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம், இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 2 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஆமாம், இந்த முட்டையை நல்லா கலக்கிக்கலாம். இந்த முட்டையை நல்லா கலக்கியாச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காய மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயமும் மசாலாவும் இது கூட இந்த முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கோம். இது நாள் அரைச்ச இட்லி மாவு தான் எடுக்கணும். இது ரொம்ப புளிக்க வேண்டாம், லைட்டாக புளிச்சிருந்தால் போதும். இந்த மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை சார், மாட்டேன். மாவு இட்லி மாவு சேர்த்தா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுக்காக அரிசி மாவு சேர்த்துறாதீங்க. அதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்துக்கோங்க.
வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ரவை ஊறணும். அதுக்கப்புறமா பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ மாவு கலக்கி வச்சு 10 நிமிஷம் ஆகிட்டு மாவு தயாராகிட்டு இப்போ குழி பணியார கல்லும் சூடாயிடுச்சு. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். குழி ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், பாதி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அடுப்பு மீடியமில் இருக்கட்டும், அப்படியே வேகட்டும். வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இந்த சைடும் வேகட்டும். இப்போ சென்டரில் இருக்க சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இதை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடலாம். சைடில் இருக்கிறதெல்லாம் வேகட்டும். இப்போ சைடில் இருக்கிறது ரெடி ஆயிடுச்சு. இதையும் வெளியே எடுத்துடலாம். பாருங்க, அழகான முட்டை குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா 2 பக்கமும் அழகாக வந்திருக்கு. இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்க உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.